நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகம் படத்தை லீக் பண்ணிட்டாங்க. வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜனநாயகம் படம் லீக் ஆனதை பத்தியும், அப்புறம் அது ரிலேட்டடா வந்த மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த TN26 ஒரு படம் வந்துச்சுல, அதோட ரிவ்யூவும் பார்க்க போறோம். அந்த படத்துல வேற நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு படம் ரிலீஸே ஆகாம, அதுவும் ரிலீஸ் டேட்டே என்னன்னு தெரியாம ஹச்டி பிரிண்ட்ல, அதுவும் தியேட்டர் பிரிண்ட் கூட கிடையாது, ஹச்டி பிரிண்ட்ல ஒரு ஃபுல் படமே லீக் ஆயிருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன்டா. ஏப்ரல் 9ஆம் தேதி நைட்டு தான் ஒரு சில சீன்ஸ் லீக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதுவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சரிடா, ஒரு சில சீன்ஸ் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கி காலையில எழுந்து பார்த்தா ஒரு ஃபுல் படமே லீக் ஆயிருக்கு. அப்புறம் அன்னைக்கு எல்லைக்கு மூவி வேற ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால தியேட்டருக்கு போனேன். தியேட்டருக்கு போனா அங்கேயும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா அந்த படத்தோட சீன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா லிங்க் கொடுறான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் படம் முடிஞ்சு டீ கடைக்கு போய் டீ குடிக்க போனா அங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏய், வந்தா ஷேர் பண்ணு. நான் கூட நினைச்சேன் அந்த படம் லீக் ஆயிடுச்சுன்னா அதை வந்துட்டு எப்படியாவது பிளாக் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு படத்தை டவுன்லோட் பண்றதோ, ஷேர் பண்றதோ, பாக்குறதோ அதுவே ஒரு கிரைம் தான். ஆனா இதெல்லாம் கிரைம்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. டேய், யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டே தான் நடந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தா இந்த படத்துக்கு வந்துட்டு மூவி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமா ஒரு படத்தை பார்த்தது மட்டும் இல்லாம அதுக்கு மூவி ரிவ்யூ கொடுக்குறீங்க. அதை வந்துட்டு வீட்டுல டிவில பார்த்து அதுக்கு வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ரியாக்ஷன் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. எங்கடா போயிட்டு இருக்கு? என்னையா நடக்குதுங்க? என்னையா இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. இல்ல, எனக்கு கலெக்ஷனுக்கு எடுத்த படம் லீக் ஆனாதாண்டா நாங்க கவலைப்படணும், எலெக்ஷனுக்கு எடுத்த படம் லீக் ஆனா நீங்க தாண்டா கவலைப்படணும். என்னடா இது? நீங்களே இப்படி பண்ணலாம்டா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த கமெண்ட்டை வந்துட்டு நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு. ஏண்டா அங்க அவ்வளோ பேர் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் அங்க கண்டனம் தெரிவிச்சு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க என்னன்னா இப்படி ஃபயர் விட்டு இருக்காங்க. குச்சமே இல்ல. இல்ல, அவனு கேக்குறேன், நீங்க வந்து உங்க அண்ணாக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ஒழிக்கணும் ஒழிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. டேய், பஸ்ல நானும் இருக்கேன்டா, பாவ போடுறாங்கடா. இல்ல, மத்த ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் வந்துட்டு இது மாதிரி பண்றாங்கன்னா அவங்க வந்துட்டு வன்மத்துல பண்றாங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுவே ஒரு டாக்ஸிக்கான விஷயம் தான். ஆனா நீங்க பண்ணும்போது என்ன சொல்றேன்னு தெரியலடா. லிட்டரலி நீங்க ஒரு பைரசியை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோஷியல் மீடியா பக்கம் போனாலே எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு விஜய்னு ஒரு தனிப்பட்ட நடிகரோட படமா பார்க்காதீங்க. இது ஒரு படம். இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது மற்ற படங்களுக்குமே நடக்கலாம். அப்படி நடந்தாலுமே ஒரு மூவி பைரசியை வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணவோ இல்ல என்கரேஜ் பண்ணவோ இல்ல அதை நார்மலைஸ் பண்ணவோ கூடாது. இப்போ அதுதான் சோஷியல் மீடியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. யார் குழிப்பறிப்பார்கள் என்றே தெரியவில்லை தாசன். இத்தனை காலம் நீ எனக்கு குளிப்பறித்து சிலுவையில் நடாமல் இருந்தாயே, அதுவே அட்டகாசமான செயல் தான். அப்படியா? நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஆனா உண்மையாவே லீக் பண்ணது யாருங்கிறது இது வரைக்கும் தெரியல. மேபி ஒரு சில நாட்கள்ல அதை வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிப்பாங்களா இல்ல அதுவும் தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி ஆயிடுமான்னு தெரியல. காத்திருப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டீங்க. ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தானே, படம் ரிலீஸ் ஆன பிறகு, தியேட்டர்ல ரிலீஸ் ஆன பிறகு நான் வந்துட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். லேட்டா வந்தாலும் ஃபாஸ்டா வருவோம், ஆனால் அப்செட் ஆக மாட்டோம். படம் நல்லா இருந்தாலும் சரி, மொக்கையா இருந்தாலும் சரி,
பகவந்த் கேசரியா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நான் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்துக்கலாம். அதே போல நீங்களும் இந்த படத்தை டவுன்லோட் பண்றதோ ஷேர் பண்றதோ அதை பார்க்குறதோ அது வந்து பண்ணாதீங்க. படம் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பா பார்க்கலாம். பைரசியை நீங்களே என்கரேஜ் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. படத்தை லீக் பண்ண மட்டும் கையில கிடைச்சான் அடுத்து TN 2026 படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். நானும் ட்ரெய்லர்னா பார்த்து இது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் மூவியா இருக்கும், அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால தான் இந்த படத்துக்கும் போனேன். கடைசியில ஏன்டா போனோங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது டிவிகே தலைவர் விஜயோட பயோபிக் மாதிரியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சீமான் மாதிரியே ஒரு கேரக்டர் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நடக்கிற இந்த அரசியலை வச்சுதான் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி எடுத்திருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். கொன்னுட்டாங்கடா. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, தம்பி ராமையா வந்துட்டு ஒரு பரம்பரை பணக்காரரா இருக்காரு. அவர் வந்துட்டு எம்ஜிஆரோட ஒரு தீவிர ஃபேனா இருக்காரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு புதுமுக நடிகரோட நடிப்பை பார்த்து தம்பி ராமையாக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அந்த புதுமுக நடிகர் தான் குலுக்கந்த் குமார். அப்படி என்னடா நடிச்சு கிழிச்சிட்டாருன்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்பதான் தம்பி ராமையா முடிவு பண்றாரு, நீ தாண்டா அடுத்த எம்ஜிஆர், உன்னை அடுத்த எம்ஜிஆர் ஆக்குறண்டான்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு திரியிறாரு. கடைசியில் அந்த குலுக்கந்த் குமாரை வந்துட்டு எம்ஜிஆர் ஆக்குனாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதையே. இப்பவே புரிஞ்சிருக்கும் இது யாரோட பயோபிக் மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப ரீசெண்டா கூட அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்கிறது யாரா? இந்த படத்தை டைரக்ட் பண்ணது உமாபதி S. ராமையா. இவர் வந்துட்டு தம்பி ராமையாவோட பையன் தான். இந்த படத்துல யாரையா நடிச்சிருக்காங்கன்னா நட்டி, MS பாஸ்கர், தம்பி ராமையா, அப்புறம் யாரு இளவரசு, ஆமா இளவரசு மற்றும் பலர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நடிகர்கள் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் தான், ஸோ அதனால நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களை தவிர்த்து பார்த்தா மற்ற நடிகர்கள் யாருமே பெருசா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே இல்லை. அப்போ நாம ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி விடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, அதான் பதில். ஐயோ பாசிட்டிவ் வந்து நான் என்னடா சொல்றது. சரி ஓகே, அங்கங்க ஒரு சில காமெடிகள் வந்துட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும். பிடிச்ச சீன் கூட ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை. 2026 நான் வரேன். இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி எல்லாமே ஓகே தான். ஒரு நடிகர் வந்துட்டு எப்படி இப்போ முதல் படத்துலேருந்து ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர வரைக்கும் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறதான் படமா எடுக்கும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதை எந்த அளவுக்கு மொக்கையா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மொக்கையா எடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் மகா நடிகன் சத்யராஜ் நடிப்புல ஒரு படம் இருக்கும். அது இப்ப பார்த்தாலுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு நடிகன் வந்துட்டு எப்படி படிப்படியா ஒவ்வொரு படமா நடிச்சு அடுத்தவங்க காலை வாரி விட்டு இல்ல அதுல நடக்கிற பிரச்சனைகள் அதை சமாளிச்சு எப்படி அரசியலுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏதோ அது மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது ரொம்ப கொடூர மொக்கையா இருக்கு. காமெடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஏதோ காமெடின்னு சொல்லி பண்ணிருக்காங்க, அது சுத்தமா சிரிப்பே இல்ல. இந்த குலுக்கந்த் குமாரை பத்தி நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு யாரு கூட ரிலேட் பண்ணிக்க முடியுமோ நீங்க ரிலேட் பண்ணிக்கிங்க, நான் சொல்லல. குலுக்கந்த் குமார் வந்துட்டு நல்ல நல்ல படங்கள் நடிச்சு முன்னேறி வந்துகிட்டே இருக்காரு. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தில் இருக்கும். அவர் வந்துட்டு காதலிச்சு கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ண பிறகு அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கு. அதாவது அவர் கூட நடிச்ச நடிகை கூட அஃபேர் இருக்கு. அது வந்துட்டு ஹீரோட ஒய்ஃபுக்கு பிடிக்கல. அவ கூட நீ படமே நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதனால ஒய்ஃபுக்கு தெரியாம இவங்க படம் ஷூட்டிங் சொல்லிட்டு நிறைய டிராவல்லாம் பண்றாங்க. அப்புறம் ஒய்ஃப் கிட்ட தொக்கா மாட்டிக்கிறாரு ஒரு நாள். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அவரோட 50வது வயசுல அரசியலுக்குள்ள வராரு. அதாவது ரசிகர்களோட நற்பணி மன்றமா இருக்கிறத மக்கள் மன்றமா மாத்துறாரு. அரசியல் கட்சியா மாத்திட்டாரு. தன் ரசிகர் மன்றத்தை இன்று மக்கள் மன்றமாக மாற்றி இருக்கிறார். அவர் அரசியலை பத்தி பேசினதும் IT ரைடு வருது. அவரோட படத்தை கேஸ் போட்டு பேன் பண்ணிடுறாங்க. எதுக்கு சேவா மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டுற மாதிரி காட்சிகள் இருக்காங்க. அப்புறம் நட்டியோட மேனரிசம் எல்லாமே விஜய் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் மாதிரியே கை காட்டுறது, அவர் மாதிரியே நடந்து வருது, இதெல்லாமே விஜய் மாதிரியே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமா தம்பி ராமையா வந்துட்டு புஷியானது மாதிரியே காமிச்சிருக்காங்க. இனிமே உங்களை தவிர்த்து அரசியல் நியூஸும் கிடையாது. தம்பி ராமையாவை புஷியானது மாதிரியும், MS பாஸ்கரை செங்கோட்டையன் மாதிரியும், அப்புறம் இளவரசு கேரக்டரை வந்துட்டு ஆதவ அர்ஜுனா மாதிரியும் கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட லுக், அவங்க பண்ற விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
எதிர்கால தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். டிவிகே தலைவர் விஜய் மட்டும் தான் தாக்கப்பட்டாருன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, சீமானும் தாக்கப்பட்டிருக்காரு. சீமான் மாதிரியே ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவர் பேசுற டயலாக பேசுறாரு, அவர் பண்ற அந்த மேனரிசம் எல்லாத்தையும் பண்றாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடுத்து ரஜினியோட கேரக்டரையும் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த சீனா சொல்ல, நீங்க படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் படத்துல போய் பாருங்க. இது போல நடிகர்களோட அரசியலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஏன் அரசியல் பேசக்கூடாது, பேசுறேன்னா ஏன் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? இப்ப ரீசெண்டா நடந்த சில அரசியல் நிகழ்வுகள் பத்தியும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. முக்கியமா டிவிகே கட்சியில நடந்த சில அரசியல் நிகழ்வுகளை தான் இதுல அதிகமா காமிச்சிருக்காங்க. கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இதுல கமலை பத்தியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது நீங்க படத்துல பாருங்க. மொத்தமா இந்த படமே நடிகர்களோட அரசியலை பத்தி தான் எடுத்திருக்காங்க. ஆனா அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்கலாம். இந்த கான்செப்டை பரிதாபங்கள் கோபி சார்கிட்ட மட்டும் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கீங்க, இந்நேரம் பிச்சு உதறிருப்பாங்க, பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்ல தாண்டா கோபி சாரோட அந்த பொலிட்டிக்கல் சட்டை வீடியோஸ்லாம் மிஸ் பண்றேன். நான் முதலமைச்சர் அவன் நம்புறீங்களா? சும்மா இந்த 2 வருஷத்துல ட்ரெண்டான சில விஷயங்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் எங்க போகுதுன்னே தெரியாம இவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாம எடுத்திருக்காங்க. எப்பா, இந்த படத்துக்கு போய் எனக்கு நானே ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்டேன்டா. ஒருவேளை நீங்களும் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீ உங்களுக்கு ஒரு ஆள் பிடிக்கலாம், உங்களுக்கு ஒரு ஆள் பிடிச்சிருந்தா சொல்லுங்க. அப்புறம் இந்த படத்தை பார்த்து டிவிகே தொண்டர்கள் யாருக்கும் கோவம் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. ஒருவேளை இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கோவப்பட்டிருப்பீங்க. இந்த படமே ஒரு காட்டு மொக்கையான படம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு கோவம் கூட வராது, டயர்ட் ஆயிடுவீங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஜிடிஎம், நீங்க உண்மையாவே ரொம்ப கிரேட். இவ்வளவு வருஷம் டிலே ஆகியும் ஒரு சின்ன கிளிப் கூட லீக் ஆக விடாம வச்சிருக்கேன் பாருங்க. 10 வருஷம் ஆயிட்டாடா. ஏதாவது இருந்தாதானடா லீக் ஆகிறதுக்கு. நாங்க ட்ரெய்லர் மட்டும் தான் எடுத்திருக்கோம், அதையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆன பிறகுதான் இவங்க வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்களாம். அதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்களாம். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம். பண்றது கடத்தல், இதுல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. கடத்தல்ல கூட கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிறீங்களே. பரவாயில்ல, இவங்களுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குன்னு நம்ம சந்தோஷப்படணும். அதானே? செய்வதெல்லாம் அமெரிக்கர்கள் வேலை, பேசுவதை பார்த்தால் இயேசுநாதரை போல். 2012 போடா போடி வெர்சஸ் துப்பாக்கி. 2026 எல்லைக்கே வெர்சஸ் ஜனநாயகன். உண்மையாவே அந்த எல்லைக்கு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு காலையில அந்த படம் வந்திருக்காங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஜனநாயகன் பத்தி தான் மீமு நியூஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அந்த எல்லைக்கோட ப்ரமோஷன் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அது எதுவுமே தெரியவே இல்லை. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. யார் லீக் பண்ணாங்கன்னு தெரியும், பட் யூ கான்ட் ப்ரூவ் இட். இந்த படத்தை ஊரே உட்காந்து விசிட்ல படம் பார்த்துட்டான். இனி இந்த படம் ரிலீஸ் ஆனா எவன் பாப்பான் அப்படின்னு ஊரே பேசிட்டு இருந்தாங்க. தியேட்டர்காரங்க கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. தியேட்டர்ல போய் பார்த்தா கூட்டம் கட்டி ஏறிட்டு தான் இருக்கான். படம் எதிர்பார்த்ததை விட நல்ல வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது விஜய்க்குள்ள தனிப்பட்ட பெரிய மார்க்கெட்டை தான் குறிக்குது. என்னதான் இந்த படம் லீக் ஆகியிருந்தாலுமே தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் கண்டிப்பா வருவாங்க. இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு நான் தியேட்டர்ல அந்த படத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பா தியேட்டர் ரிலீஸ் ஆனாலும் பெரிய லாஸ்லாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்ன இருந்தாலும் கண்ட்ரோல் ஆல் டெலிட் போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு 100% என்கேஜிங்கான என்டர்டைனிங்கான ஒரு படத்தை பார்க்க வாங்க. இது எல்லாமே நடக்கும்னா படம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாதான் அடுத்த நாட்கள்ல நல்ல வசூல் வந்து கொடுக்கும். என்ன வேற கிண்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. படம் லீக் ஆயிடுச்சு, ஜனம்லாம் ஃபீல் பண்ணுது. இன்னொரு படம் மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு போ. இன்னொரு படமாடா? சில தியேட்டர் ஓனர்ஸுமே இதான் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு படம் வந்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் கல்லா கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னங்கிறது தெரியும். ஆனா கடைசி படம் இப்படி ஆயிருக்க வேணா, ஒரு தியேட்டர் செலிப்ரேஷனோட முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி பார்ப்போம், அடுத்த படம் வந்தா நல்லது தானே. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். ஓகே, இதோட போதும், முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.